ஹாய், ஹலோ, வணக்கம். மல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஏன் அப்டின்னா, உழைச்சு தான் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சு செலவு பண்ணா தான் நமக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்ற மாதிரி அவங்களோட திங்கிங்னால இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ர விஜயும் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு தான் போறாரு. அவர் வந்து எந்த வேலையா இருந்தாலும் சரி, நம்ம இறங்கி செய்யணும். ஆனா, மல்லிய வந்து இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவரும் இருக்காரு. ஸோ, அவர் ஒரு கார் ஷோரூம்ல போயிட்டு கார் வந்து மெக்கானிக்கு, சர்வீஸு எல்லாமே வந்து டோட்டலா செய்ற மாதிரி தான் வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஸோ, மல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு போறாங்க. அது யாரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியோட குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க. ஸோ, அந்த போர்ட பார்த்த உடனே மல்லி ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது இவளோட கம்பெனிக்கா வந்திருக்கோம்? நம்ம இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறது தெரிஞ்சா அவ அவ்வளோதான். நம்மள என்ன பண்ண போறான்னு தெரியலையே! நம்மள வந்து எந்த அளவுக்கு கேவலமா நினைப்பாளோ, நினைக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ, உள்ள ராஜேஸ்வரியும் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மல்லியையும் பார்த்துடுறாங்க. ஸோ, மல்லிய பார்க்குற டைமில் தான் பார்த்தீங்கன்னா, மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வேலைக்கு கூட்டு வந்தவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் பணமா குடுக்குறாங்க. ஸோ, அந்த பணத்த கையில வாங்கி வந்து அத கவுண்ட் பண்ணும்போதே வந்து ராஜேஸ்வரி வந்து, "ஏய்! இங்க என்ன பண்ற நீ? என்னோட கம்பெனிக்கு வந்து நீ என்ன பண்ண போற? வேலைக்கு சேர்ந்திருக்கியா? நீ யார கேட்டு இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த?" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களுடைய கைய புடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, மல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம பயங்கர ஷாக்கிங்ல தான் நின்னுட்டுருக்காங்க. ஸோ, அங்கிருந்து திருப்பி வீட்டுக்கு வரப்போறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்ச பயங்கரமான ஒரு டயர்ட்ல தான் அவரும் நம்ம வெண்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ, அப்படி பேசும்போது கூட நம்ம மல்லி செம டீசென்ட்டா, வெண்பா அம்மா கிட்ட நீ பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா நான் உன்ன அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன் உன் மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் விஜய் படுத்து உறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய வேலை செஞ்சாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட கால பிடிச்சு ஒத்தனை குடுத்துட்டுருக்காங்க.